கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்காராவ், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல் இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35
இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னிதோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, எப்போ ஒருத்தருக்கு ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருந்தாக்க அவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அவர் சற்றேறக்குறைய ஒரு 15 நாள் இருந்துட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெறத்துக்கு சமானம். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம்னு பேர். இந்த புத ஆதித்ய யோகம் பெறுறவங்க சிறப்பான முறையில் கல்வியில் பேரும் புகழும் பெறக்கூடிய காலம் இந்த வைகாசி மாதம். உங்களுடைய ராசியில் சூரியன் இருக்கிறாரு, கூட புதன் இருக்கிறாரு, கூட சுக்கிரனும் இருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலும் 2 பேரும் அந்த இடத்துல ஆட்சி பெறுறாங்க. அடுத்தது இந்த சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு, அதாகப்பட்டது கலைத்துறை மற்றும் சினிமாத்துறை மற்றும் சின்னத்திரை டிவி துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்தீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குமா? பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் அரசு தொடர்புடைய வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னென்னு கேட்டிங்கனாக்க, உங்களுக்கு ராசிக்கு 11 உள்ள சனி பகவானுடைய பார்வை சூரியனுக்கு படுது. அதனால் ஒரு பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனை குருவோடைய பார்வை சனிக்கு படுறதுனால அந்த தோஷம் நீங்கி அரசு கூட இருந்த பிரச்சனைகள், லிட்டிகேஷன்கள், ப்ராப்ளங்கள் அத்தனையுமே இந்த வைகாசி மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. அவர் மாறும் பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் தடை தாமதங்கள் விலகி நல்லபடியாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எப்பொழுதுமே மாத பயிற்சிகள் பலன் சொல்லும் பொழுது விரைவாக செல்லும் கிரகங்களான சந்திரன் மற்றும் செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் சூரியனை வச்சுட்டு பலன் சொல்கிறோம். இப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் என்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய இடம், செலவுகள் அதிகமாக சுட்டி காட்டக்கூடிய இடம், அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த ஸ்தானத்தில் போய் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதியே இருக்கிறதுனால நிலபுலன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிலங்கள் வாங்கி அதன் மூலியம் புதுசாக வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். ஏன்னா 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். நிலங்களை விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலத்தை விற்கக்கூடிய வாய்ப்புகள், அதிக விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் வேறு இருக்கார், பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கார். இப்போ தொழிலில் அதீத லாபம் செய்யக்கூடிய வேலைகளில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் வேலை நிமித்தமாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவரோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசியிலேயே புதனும் 2ஆம் இடத்துல சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்போது 26ஆம் தேதி வரலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே உங்களுக்கு புதன் இருக்கிறது, பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது, பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. 4ஆம் அதிபதியான சூரியனே உங்களுடைய ராசியில் போய் உட்காந்துருக்கார். அதனால் கண்டிப்பாக
சந்தோஷம் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் லெவல்ஸ், அதாவது உங்களுடைய கம்ஃபர்ட் லெவல்ஸ் அதிகமாக கூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் இந்த வெள்ளித்திரை, சின்னத்திரை இந்த மாதிரியான திரையில் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடிய சினி ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். ஆண் ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா சூரியனே அங்கே இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்குது. தனஸ்தானாதிபதி தனகாரகன் 2 பேருமே இருக்கக்கூடிய காலகட்டம். பரிவர்த்தனை யோகத்தில் புதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள். 26/5/2026 குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிரனும் சேர்ந்து போகிறார். ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறார். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவினுடைய பார்வை திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு நட்பான போக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அதாவது சந்திராஷ்டம நாட்கள், 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய நாட்களை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு வருது? அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. இந்த கோச்சாரம் எந்த அளவுக்கு உபயோகத்தில் வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2/6/2026 முதல் 3/6/2026 மற்றும் 4/6/2026 இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வர்றது சந்திராஷ்டம தினம்னு பேர். அப்போ அந்த காலகட்டங்களில் புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணத்தை தவிர்ப்பது சிறந்தது. சரி, இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தசாநாதனாலேயோ, புத்திநாதனாலேயோ, அந்தரநாதனாலேயோ, சூட்சுமநாதனாலேயோ சரியான பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய 15/5/2026 14/6/2026 ஒரு ட்ரிப்பு திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமான் அரங்கநாதரை கண்டு தொழுதுட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். அரங்கநாதர் சுக்கிர பகவானுக்கு சம்பந்த தொடர்புடையவர். அதனால் இந்த காலகட்டங்களில் ஒரு ட்ரிப்பு திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதரை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனை அத்தனையுமே எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரிஷபராசிக்கு இந்த வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரையிலும் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலமாக இருக்கும். ராசிநாதன் ஆரம்ப நாளிலிருந்தே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதும், 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பெற்றிருப்பதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பஸ்தானாதிபதியான புதனும் குரு தனஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 26/5க்கு மேலே திருமண பாக்கியம் ஏற்படும். திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம்னா, அதாவது சொத்துக்கள் சிலதெல்லாம் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அதிக விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பல மடங்கு மூலதனத்தை போட்டு பல மடங்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் 26/5க்கு மேலே. அதனால் படிப்புக்காக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதீதமான லாபத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் உங்களுடைய தொழிலில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கேது பகவான் அலைச்சலை கொஞ்சம் அதிகமாக இருக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுக்கு உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த பராபவ வருஷம் வைகாசி மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.